மணிகா மீடியா பக்தர்களுக்கு இனிய வணக்கம். குலதெய்வ வழிபாடு ஏன் செய்ய வேண்டும்? குலதெய்வம்னா என்ன? குலதெய்வ கோயிலில் போய் என்ன வழிபாடு பண்றது, என்ன பரிகாரம் பண்றது? சரி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம், குலதெய்வத்தை கண்டுபிடிச்சாச்சு. அங்க போய் என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும்? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மணிகா மீடியா பக்தர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம எது சம்மந்தமாக பதிவு போட போகிறோம் அப்படின்னா, குலதெய்வம் அப்படின்ற பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் இந்த ஆன்மீக ரீதியாக இல்லை ஜோதிட ரீதியாக நம்ம ஜாதகம் பார்த்தோம், இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இந்த ஊரில் உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி கோயில் பரிகாரங்களை அதிகமாக நம்ம பண்ணியிருப்போம். இன்றைய காலங்களில் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கு மக்கள் எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்கை நோக்கி போனாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ மக்கள் அதிகமாக ஆன்மீகத்தை நோக்கி கோயில்களை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் பேசிக்காக நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு ஏன் பண்ணணும்? குலதெய்வம்னா என்ன? அது யார்? எந்த சாமி? சரிங்களா? இப்போ குலதெய்வம் அப்படின்னா சில பேர் கேட்டால் முருகன் தான் எங்களுக்கு குலதெய்வம், திருப்பதி பெருமாள் எங்களுக்கு குலதெய்வம், திருவானைக்கோவில் சிவன் எங்களுக்கு குலதெய்வம், உச்சி பிள்ளையார் தாய்மானவர் எங்களுக்கு குலதெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் யாருக்கும் குலதெய்வம் அவதார தெய்வங்கள் யாருக்குமே குலதெய்வமாக இருக்காது. அவதார தெய்வங்கள்னா சிவன், பெருமாள், முருகன் இவங்களாம் உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு விஷயத்தை அவன் வாழ்க்கையில் எப்படி ஒரு விஷயத்தை கடந்து வரணும் அப்படின்னு சொல்லித்தரதுக்காக இந்த கலியுகத்தில் அவதாரமாக எடுத்தவங்க தான். அவங்களோட வாழ்க்கை வரலாறு, நான் இந்த விஷயத்தில் இப்படி இருந்தேன், ஸோ இதை பார்த்து மனிதர்கள் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்காக இறை அவதாரம் எடுத்து நம்மளுக்காக வாழ்ந்து காட்டிய அவங்க தான் இந்த அவதார தெய்வங்கள். எக்ஸாம்பிளுக்கு முருகன், பிள்ளையார், சிவன், பெருமாள் இவங்களாம். சரிங்க. அப்போ குலதெய்வம்னா யார் தான் குலதெய்வம்? குலதெய்வம்னா நம்ம குலத்தில் ஒரு 21 தலைமுறைன்னு சொல்லுவாங்கள்ல, 7 தலைமுறைக்கும் அந்த 7 தலைமுறையை வாழ்ந்தவங்க வாழ்ந்து வழி வழியாக வாழ்ந்து தெய்வ நிலையை அடைவாங்க. வாழ்ந்து மடிந்து அவங்க தெய்வ நிலையை அடைந்து அவங்கள நம்ம முன்னோர்கள் தெய்வமாக வழிபட்டு வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி என்னோட குடும்பத்தில் ஒரு பெண் பிறந்து சிறு வயதில் இறந்து போயிருப்பாங்க. அவங்க ஒரு தெய்வ நிலையை, தெய்வத்தை சேர்ந்திருப்பாங்க, தெய்வ நிலையை அடைந்திருப்பாங்க. ஸோ அவங்கள நான் ஒரு சாமியாக தெய்வமாக வழிபட்டுட்டு வர்றது தான் குலதெய்வம். சரிங்களா? ஸோ இந்த குலதெய்வம் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, குலதெய்வம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணும். நம்ம உலகத்தில் உள்ள 1 கோடி கோயில்களுக்கு போனாலும் நம்ம குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்திட்ட பர்மிஷன் வாங்காமல் எந்த கோயில்களுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணாலும், அந்த தெய்வத்தில் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த எல்லா தெய்வமும் ஃபஸ்ட்டு யாரை கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னா குலதெய்வத்தை தான் கான்டாக்ட் பண்ணும். இப்போ நான் மணிகண்டன், நான் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பதி பெருமாள்கிட்ட போயிட்டு எனக்கு செல்வம் நிறையா கொடுப்பா அப்படின்னு நான் கேட்குறேன்னா அவர் என்னோடய அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்குவார். வச்சுட்டு என்னோடய குலதெய்வம் யாருன்னு பார்ப்பார். என்னோடய குலதெய்வத்தை கூப்பிட்டு பேசுவார். இது மாதிரி உன்னோட பையன் என் சன்னதிக்கு வந்திருக்கான், அவனுக்கு இந்த விஷயம் கேட்டிருக்கான், அவன் உன்கிட்ட கேட்டானா, நீ அவனுக்கு அப்ரூவ் பண்ணுறியா, உன்கிட்ட வழிபாடு பண்ணுறானா, உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கானா, உனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வரானா அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரியாலிட்டியாக ஒரு டிஸ்கஷனுக்காக ஈஸியாக புரியணுன்றக்காக சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அந்த சாமிகள் கடையில் நடக்கும். ஸோ குலதெய்வம் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அந்த திருப்பதி பெருமாள் எனக்கு அந்த விஷயத்தை பண்ணுவார். அந்த குலதெய்வம் அப்ரூவ் கொடுக்கல, அவன் என்னோட சன்னதிக்கே வரல, என்னையே அவன் சந்தோஷப்படுத்தலை, என்னையே சாந்த நிலை அடைய வைக்கல அப்படின்னா நம்ம எந்த கோயில்களுக்கு போயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? ஸோ குலதெய்வம்னா யார்? நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்து இறந்து அவங்க தெய்வ நிலையை அடைந்தவங்க தான். அப்போ வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். வருடத்திற்கு ஒரு முறை போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறை, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நல்லா முடிஞ்சவங்க மாதம் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். மாத பிறப்பு அன்னைக்கோ, இல்லை அமாவாசை அன்னைக்கோ, பௌர்ணமி அன்னைக்கோ. சரி, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப என்ன வாங்கிட்டு போகலாம் சுவாமிக்கு அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக வெல்லம் வாங்கிட்டு போகணும். ஓகேவா? உங்கள் தெய்வம், உங்களோட முன்னோர்கள் என்னோட பேரன் வரான், என் பையன் வரான், என் பாட்டன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வரவேற்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போகிறப்ப வெறுங்கையோட போகலாமா? நம்மளால் எதுவுமே முடியலனாலும் குலதெய்வத்துக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம், மண்டை வெல்லமாவது வாங்கி கொண்டு போய்
இந்த அம்பாள் சன்னதியிலையோ இல்லை உங்களோட தெய்வத்தின் சன்னதியில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதை தாண்டி நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம், சாமிக்கு ட்ரெஸ்ஸு வஸ்திரம் எடுத்து சாத்தலாம், அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், கோயில் உழவார பணிகள் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் எது பண்ணாலும் அந்த தெய்வம் உங்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை பண்ணும். சரிங்களா? இப்போ வெளியிலலாம் போகிறோம், நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ அங்கே ஒரு பரிகாரமாக என்ன பண்ணலாம் குலதெய்வம் கோயிலில் அப்படின்னா, யாருக்கெல்லாம் குலதெய்வம் பிரச்சனையாக இருக்குது, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே சண்டையாக இருக்குங்க, பிரச்சனையாக இருக்குது, குலதெய்வம் கோயிலுக்கு என்னால் போகவே முடியல அப்படின்னா, முடிஞ்ச அளவு குலதெய்வம் கோயில் போக முடியலன்னா, போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு 21 நாள் அந்த உங்களோட குலதெய்வத்தை நினச்சி ஒரு 11 ரூபா காசு எடுத்து வச்சு முடிஞ்சுட்டு, குலதெய்வத்தை கண்டிப்பாக நான் உன்னை பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடு, இல்லை குலதெய்வம் எதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு சாமிகிட்ட இல்லை உங்கள் ஊர் கிராம தெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க. அந்த கிராம தெய்வத்திட்ட போயிட்டு ஒரு 11 ரூபா காசு முடிஞ்சு வச்சுட்டு, எனக்கு குலதெய்வம் யாருன்னு எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க மூலியமாக அதிகபட்சம் 48 நாளுக்குள்ள அந்த குலதெய்வம் யாருன்னு உங்கள் காதுக்கு வந்துடும். அந்த அம்மாவே கனவுல கூட வந்து சொல்லிடும். கண்டிப்பாக நீங்கள் அந்த குலதெய்வ கோயிலை தேடி போயிடலாம். குலதெய்வ கோயில் போயிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருக்குது, எதுவுமே என்னால் பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்னோட குருநாதர் சொன்ன விஷயம், நானும் அதை செஞ்சு அதோட பலன்களை அனுபவிச்சிருக்கேன். இந்த விஷயம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஒரு தடவையாவது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ அது என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா அமாவாசை அன்னைக்கும், பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா பௌர்ணமி அன்னைக்கும் இந்த விஷயத்தை செய்யணும். ஓகே, இன்றைக்கி இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட தெய்வம் குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு கேலண்டரில் போட்டிருப்பாங்க, இந்த டைமில் இருந்து இந்த டைமுக்குள்ளே பௌர்ணமி இருக்குது அப்படின்னு. அந்த இடப்பட்ட டைமில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 5 தேங்காய் வாங்கிக்கணும். சரிங்களா? 5 தேங்காவை உடைச்சா 10 தேங்காய் மூடியாக வருமா, அதில் ஒரு தேங்காய் மூடியாக அந்த கோயிலில் இருக்க யாருக்கோ, சின்ன பிள்ளைங்களுக்கோ இல்லை வயசானவங்க யாரோ இருந்தாலும் கொடுத்துட்டு, மீதி 9 தேங்காய் மூடியில் சந்தன குங்குமம் வச்சு அதில் முழுமையாக நெய் ஊற்றி திரி போட்டு 9 தேங்காய் மூடியில் விளக்கு போடுங்க. சரிங்களா? ஸோ விளக்கு போட்டு அந்த அம்பாளுக்கு நேராக அந்த நெய் தேங்காய் மூடியில் நெய் ஊற்றி விளக்கு இருக்கிற மாதிரி வச்சு, அந்த மேக்சிமம் அந்த தேங்காய் மூடி விளக்கு வந்து எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அங்கே இருந்தாலும் ஓகே, இல்லை அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் அந்த கோயில் சன்னதியில் இருந்துட்டு உங்களோட குறைகள் எல்லாத்தையும் அந்த அம்பாள்கிட்ட சொல்லிவிட்டு, என்னோட எல்லா குறைகளையும் தீர்த்து, இது வரைக்கும் நான் உன்னை வந்து பார்க்கலனாலும் அதுக்காக நீ கோவப்பட்டிருந்தாலும், எந்த தோஷங்கள் இருந்தாலும், என் குடும்பத்தில் உன்னோட குலதெய்வ சாபங்கள் இருந்தாலும், நாங்கள் எந்த தவறு செய்தாலும் என்னை மன்னித்து என்னோட குலதெய்வத்தை நான் நல்லபடியாக வழிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கொடுமா அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அம்மா உங்களோட வேண்டுதல்களையும் உங்கள் மேலே உள்ள குறைகளையும் சாபத்தையும் நீக்கிட்டு உங்கள் குடும்பத்தை செல்வ வளத்தோட, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல ஒரு மன நலத்தோட வாழ்றதுக்கு உண்டான வழிகளை அதிகபட்சம் ஒரு 3 அமாவாசையோ இல்லை 3 பௌர்ணமிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நம்மளோட சேனல் மணிகா மீடியா, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.